வெனஸ்டேவோட விலாக் இது. நேற்று அப்பா வேலையிலேருந்து வரப்போ சாய்க்குட்டிக்கு வந்து ஒரு அழகான நடவண்டி வாங்கிட்டு வந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க வச்சோன்னா அவர் ரொம்ப குஷியாயிட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு திரும்ப நடக்கணும் நடந்துட்டு விளாண்டுட்டே இருந்தான். இவன் கூட விளாண்டுட்டு தூங்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையில் அதனாலே எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஒரு தாத்தா வந்து நம்ம வீட்டுக்கு சோப்பு பேஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. என்ன தான் நம்ம வெளியில் வாங்கினாலும் அந்த தாத்தா வராங்கங்கிறதுனாலே அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாங்குவோம். அவங்கள பார்த்தாலே வந்து சாய்க்குட்டிக்கு ஒரே குஷியாயிடும். திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சணும். எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் சாம்பாரும் பண்ணியிருந்தாங்க. சாய்க்கு அதுலேருந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்துகிட்டு எல்லா காய்கறியும் போட்டு எந்த காரமும் இல்லாமல் அவனுக்கு வந்து இட்லி வச்சு ஊட்டி விட்டாச்சு. அவனுக்கு லைட்டாக மிளகு மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எந்த காரமும் அவ்வளோவா ஆட் பண்ணல. மீதி பேர் எல்லாத்துக்கும் தோசையும் சாம்பாரும். ஷேடோக்கு வந்து உடம்புல அங்கங்கே டிக்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எதோ பண்ணி பார்த்தோம் போல். யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். வேப்பிலையோட கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி போட்டால் போயிடணும். அதான் எனக்கு தேய்ச்சி ஃபுல்லாக நிற்க விட்டாச்சு.